வணக்கம். நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ். நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாட்டு பண்ணைக்கு, ஆட்டு பண்ணைக்கு, அதெல்லாம் குதிரை பண்ணைக்கு எல்லாமே வந்து மிஷினரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது மாட்டு பண்ணையில் எவ்வளோ வேலையை கம்மி பண்ணணுமோ அதுக்கான எல்லா டைப்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். மாட்டு பண்ணையில் பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற மிஷின் முதல் கொண்டு, மாடு தூக்குற மிஷின் முதல் கொண்டு, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாணம் எடுக்கிற வண்டி வரலும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சாணம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து ஹைட்ராலிக் டைப்பில் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம ஹைட்ராலிக் டைப்பில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பேரில் தான் போட்டிருக்கோம். இது வந்து ஹைட்ராலிக் டைப்னாலும் உங்களுக்கு நல்லா தூக்கி விட்டுக்கலாம். சாணம்லாம் எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து தீவனமும் வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தள்ளிட்டு போகிறதுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா பண்ணையில் லேடிஸ் தான் இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுறதுக்கு லேடிஸ்லாம் தூக்கி தள்ளுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தேங்காய் எடுக்கவும், அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மல்லிகைப்பூ தோட்டம் இருக்குது அப்படின்னா மல்லிகைப்பூ பறிக்கவும், அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பூசணிக்காய் தோட்டம், முருங்கை தோட்டம், அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உப்பெல்லாம் வந்து காட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஈஸியாக அதில் தூக்கி போட்டு ஈஸியாக பைக்லேருந்து அப்படியே எடுத்து போட்டு தள்ளிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. லேடிஸே வந்து தள்ளுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் டைப் தானே. நீங்கள் உப்பையே வந்து இப்படி போட்டுட்டு உப்பையே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கொட்டிட்டு நீங்கள் காட்டுக்கு உள்ளேயும் போய் உப்பு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ராலி வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குது தள்ளுறதுக்கு. உங்களுக்கு வந்து இது பேரிங் வீல் தான் போட்டிருக்கும். அதனால் வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தள்ளுறதே பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே தான் தள்ளிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே வீல் போட்டு நம்ம டபுள் வீலு, ட்ரிபிள் வீலு, சிங்கிள் வீல் எல்லாமே வந்து சாணி வண்டி ஆல்ரெடி முன்னாடி கொடுத்துட்ருக்கோம். அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாணி வண்டி நிறையா கொடுத்துருக்கோம் தமிழகம் முழுவதுமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே வந்து எதனால் ஹைட்ராலிக் டைப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மண், ஜல்லி, கல் எல்லாமே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வந்து எதுக்குன்னா இந்த நெல்லங்காட்டுக்கு அந்த நெல் ரைஸ் மில்லாம் இருக்குது அதுக்கு கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு வந்து அங்கேருந்து ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தோம்னா விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேங்காய், 20 தேங்காய், ஒரு 50 தேங்காய் வரலுமே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உப்பு, உரம் மூட்டை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டிபிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இதில் வந்து டபுள் வீல் கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் வீல்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பனாக கொட்டிக்கும். உங்களுக்கு ரொம்ப வேலையும் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அப்படி ட்ராலி வேணும் அப்படின்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.